அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். நான் வீட்டில் பண்ண ப்ரெட்டுங்க இதை வச்சு இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா க்ரீம் சீஸ் பிரெட் ஆம்லெட் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ரெசிபி, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஹோம்மேட் பிரெட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு பவுலில் க்ரீம் சீஸ் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது ஹோம்மேட் க்ரீம் சீஸ் தாங்க. ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. 1/8 டீஸ்பூன் உப்பு, ஆரிகேனோ 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ண நல்லா க்ரீமியாக வரும். க்ரீம் சீஸ் சேர்த்துருக்கனால இப்போ ஒரு தோசை டவாவில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இதில் டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த க்ரீம் சீஸில் நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டோஸ்ட் டவாவில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம வச்சிடலாம். 2 ப்ரெட்டு ஒரு கிளாஸ் டீ போதுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு வயிறு ஃபுல்லாயிரும். நம்ம வீட்டிலையே ஹோம்மேடாகவே ப்ரெட் பண்ணி இந்த ஆம்லேட் தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சு. இந்த பட்டரில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதை நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சூடாக இருக்கையிலேயே சர்வ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.